குட் மார்னிங். என்னுடைய நேம் நவநீதன். நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஜிபி அக்ரி காலேஜில் 2018 2022 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து படித்தேன். இங்கே படிக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் மேலே வந்து ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு. கூடவே ஈவினிங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்ம லைப்ரரி வந்து இன்க்ரீஸ் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், பேங்கிங், அதுக்கப்புறம் வந்து வேறு டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ப்ரிப்பேர் பண்ணும்போதே வந்து ஃப்ரெண்ட்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்து சம் சால்வ் பண்ணுறது, அக்ரி ரிலேட்டடாக வந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் செக்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகுது, என்னென்ன வந்து புது டெக்னாலஜிஸ் மெத்தட்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வராங்கன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ் முடித்த உடனேயுமே வந்து சங்கர் அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 8 months வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசிக் கோச்சிங் வந்து போயிருந்தேன். போகும்போதே மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங் இங்கிலீஷ் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணேன். ஏன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ரெண்டும் இருந்துச்சுன்னா வந்து ரொம்ப வந்து பேஸாக இருக்கும். உங்களுக்கு வந்து கட் ஆஃபில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தூக்கி கொடுக்கும். ஈவினிங் டைம்ஸில் வந்து ஷார்ட் ஹேண்ட், அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் பேட்சஸ்லாம் வந்து போட்டுக்கிட்டே இருந்தேன். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி வந்து ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம வந்து அக்ரி ரிலேட்டடாக படிக்கணும், கூடவே சேர்ந்து நம்ம எந்த ஃபீல்டு போகிறோம் அப்படிங்கிறத விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே டிட்டர்மைன் பண்ணிடுங்க. அதுக்கான வந்து நோக்கத்தை, அதுக்கான வந்து பாதையை வந்து சூஸ் பண்ணிட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சீனியர்ஸு, அதுக்கப்புறம் உங்களோட கைடு, மென்டார்ஸ் அவங்கக்கிட்டலாம் கேட்டு அவங்களோட வந்து பார்த்த வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கான ருட்டீன் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. டெய்லி டிசிப்ளினாக வந்து இருங்க. உங்களுடைய வந்து கோல்ஸ்க்காக வந்து ஒரு நாள் தவறாமல் வந்து அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எஃபோர்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருங்க. எஃபோர்ட்ஸ் வந்து மேட்டர். சக்ஸஸ் வில் கம் வென் தேர் இஸ் அன் ஹார்ட் ஒர்க். கண்டிப்பாக வந்து உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி நான் படித்ததில் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்மரில் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் போஸ்ட் வந்து கிடைச்சிது. செப்டம்பர் 2023 ஜாயின் பண்ணேன். அப்படி இருக்கும்போதும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிட்டு திரும்ப வந்து ஈவினிங்ல வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் தமிழ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்தேன். திரும்ப ஜிப்மர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாம்ஸ் வந்து கால்குலேட் பண்ணியிருந்தாங்க ப்ரொமோஷனுக்கு. நான் திரும்ப இதுக்காக வந்து டெல்லி போயிட்டு வந்து எழுதிட்டு வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்து மார்ச் 2026 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டெனோகிராஃபராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜிப்மர்லேயே வந்து நான் வந்து டாப் ரேங்க்ல வந்து செலக்ட் ஆகியிருக்கிறேன். இதுக்கு எல்லாமே வந்து காரணம் என்னன்னா வந்து நம்ம போடுற இந்த பேஸ், நம்ம காலேஜில் வந்து நம்ம கொடுத்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெடிக்கேஷன், நம்மளுடைய எஃபர்ட்ஸ், நம்மளோட வந்து கைடன்ஸ் ஃப்ரம் த மென்டார்ஸ், நம்மளுடைய வந்து கோஆர்டினேட்டர்ஸ், இவங்களோட வந்து கைடன்ஸ் வந்து நம்ம வந்து கேட்டு அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்ட்டு வந்து அதை வந்து நம்ம பின்பற்றி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தகுந்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைம் டேபிள்ஸ், ஷெட்யூல்ஸ், டெஸ்ட் சீரீஸ் இதெல்லாம் வந்து நம்ம வந்து டெய்லி போட்டு எங்கே மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஸ்கோப்பை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து கனவு சாதிக்கணுங்கிறது இருக்கும். ஆனால் வந்து யார் வந்து சாதனையாளர் ஆவாங்கன்னா இன்னைக்கு யார் வந்து எஃபோர்ட் போடுறாங்க அப்படிங்கிறவங்க தான் சாதனையாளர் ஆவாங்க. நாளைக்கு என்னைக்குமே வந்து ஒரு விஷயத்த தள்ளி போடாம இன்னைக்கு இப்பொழுதே வந்து நம்ம ஒரு விஷயத்த வந்து செய்யணுங்கிற வந்து ஒரு விஷயத்துல தீர்மானமா வந்து இருங்க. நீங்க என்றுமே வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.